சார், இப்போ வந்து தமிழக அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்து துறை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிதான் நான் இப்போ வந்திருக்கிற எல்லாரையுமே ஒரு புது பார்வையோட ஒரு புது வரவேற்போட பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது என்னன்னா, ஒரு குறைந்தபட்சம் அதில் நம்ம என்னெல்லாம் திருத்தங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் கட்டாயமாக செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு ராஜ்மோகன் வருவதுங்கிறது பேசிக்கலாக அவர் வந்து ஒரு அருமையான பேச்சாளர், நிறைய இலக்கியங்களை படிச்சுட்டு அதில் வந்திருக்காங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பல துறையில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பல அமைச்சர்களுக்கு மத்தியில் இவருக்கு வந்து கூடுதல் துறை கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு சார்? முக்கியமாக அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை வந்து ஒரு கையில் வச்சுருக்காங்க. அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த துறைக்கு அவர் ஏதோ கூடுதலாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களை இப்போ கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. கமலஹாசன் ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா அந்த கோரிக்கை கட்டாயமாக முக்கியமானதாக தான் இருக்கும். ஏதோ சும்மா லப்பசப்பையாக ஒரு காரணத்தை சொல்லி சார் இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுக்காக ஒரு கமலஹாசன் போக வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக திரைத்துறைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. வெயிட் பண்ணி தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சாளர் திரு அந்தணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து தமிழக அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்து துறை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பல பேருக்கு வந்து கூடுதல் துறைகளும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து சரியான ஆட்களுக்கு தான் சரியான துறைகள் போய் சேர்ந்துருக்கா? உங்களுடைய பார்வை என்ன சார்? கட்டாயமாங்க. இன்னும் வந்து இப்போ நான் இதில் நிறைய பேர் சிறப்பானவர்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சிறப்பானவங்கன்னு வச்சுங்க. ஃப்ரெஷ்ஷராக வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய கனவுகள். இப்போ அவங்க வெளியிலிருந்து இந்த கவர்மெண்ட்டை பார்க்கும்போது இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு பல தாட்ஸ் இருக்கு. இப்போ அங்கே அவங்க வந்து உட்காரும் பொழுது எவ்வளவு பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிதான் நான் இப்போ வந்திருக்கிற எல்லாரையுமே ஒரு புது பார்வையோட ஒரு புது வரவேற்போட பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். இதில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது என்னன்னா, செய்தி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரணும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். என்னதான் வந்து நம்முடைய கல்வித்துறை வந்து ரொம்ப தன்னிச்சையாக செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் அதில் நம்ம என்னெல்லாம் திருத்தங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் கட்டாயமாக செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு ராஜ்மோகன் வருவதுங்கிறது பேசிக்கலாக அவர் வந்து ஒரு அருமையான பேச்சாளர், நிறைய இலக்கியங்களை படிச்சுட்டு அதில் வந்திருக்காங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி அவருக்கும் ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை இங்க கல்வித்துறைக்குள்ள கொண்டு வருவாருன்னு நான் நம்புறேன். அதனால இந்த எல்லாரையும் விட எல்லாரும் நமக்கு முக்கியம்தான். அதுல இவர் கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலான சார், இப்போ செங்கோட்டையன் பார்த்துருப்போம். ஏன்னா டிவிக்கில் இருக்கிறதுலேயே வந்து மூத்த அரசியல்வாதி அவர் ஒருத்தர். இப்போ அவருக்கு வந்து போன டைமில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் துறை கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து நிதித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இது சரியான அப்ரோச் தானா? ஏன்னா அவர் ரொம்ப பெரிய சீனியரு. போன ஜெயலலிதா அம்மா பீரியடில் அவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சரால, வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை இந்த மாதிரி நிறைய துறை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் பள்ளி கல்வித்துறைங்கிறது ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ போன முறை அவருக்கு கொடுத்தது. நிறைய பாலிடிக்ஸ் அதுக்குள்ள உண்டு. அதனால சும்மா இருந்தும் இல்லாமல் ஒரு பதவியை கொடுத்தாங்க. பட் இது வந்து சரியான அவருடைய அனுபவத்திற்கு இந்த நிதித்துறைங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான ஒரு துறையும் கூட. ஏன்னா இன்னைக்கு நாடு இருக்கிற நிதி நிலைமைக்கு அவர் நிதித்துறை அமைச்சராக வரும்பொழுது எவ்வளவு அதற்குள் இன்புட் போடணும், அதே மாதிரி வந்து வெளி மாநிலங்களிலிருந்து வெளி நாடுகளிலிருந்து அந்த நிதியை பெறுவதுங்கிறதெல்லாம் இருக்கு. அயல்நாட்டு முதலீடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி சில விஷயங்கள், மத்திய அரசுகிட்டேருந்து நிதியை பெறுவது, ஸோ அதுக்காக பேச்சுவார்த்தை. அப்போ அந்த அனுபவங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இத்தனை வருடம் அவர் வந்து இங்கே அரசியலில் இருந்திருக்கிறாரு. எவ்வளவோ விஷயங்களை பார்த்து அதனால ஒரு சரியான துறையாக தான். சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பல துறையில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பல அமைச்சர்களுக்கு மத்தியில் இவருக்கு வந்து கூடுதல் துறை கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு சார்? ஏன்னா வழக்கத்தை விட வந்து உதாரணத்துக்கு போலீஸ் துறையாக இருக்கட்டும், அப்புறம் இளைஞர் துறை, மகளிர் துறை, குழந்தைகள் துறை, இந்த மாதிரி துறைகள் அடிக்கடிக்கிட்ட போகலாம். இப்போ வந்து பல பேர் வந்து சீனியர்ஸ் இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துறைகளை அதிகப்படுத்தி இருக்குது. மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு சார்? முக்கியமாக அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை வந்து ஒரு கையில் வச்சிருக்கிறாரு. அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.
அந்த துறைக்கு அவர் ஏதோ கூடுதலாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகள் இங்கே நிறைய இருக்குது. முடிந்த அளவு வந்து இதற்கு முன்பு இருந்த கவர்மெண்ட் அழகாக பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்னும் அவர்களுக்கான தேவைகள்ங்கிறது இங்கே பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பார்வையற்றவர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வள்ளூர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீண்டகால பிரச்சனைங்கிறது தீர்க்கப்படாமலே இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக கொடுமையானது வந்து பார்வை இல்லாமல் இருப்பது தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி உள்ளவர்களை நீங்கள் இன்னும் கருணையோடு அணுகுவதுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் கடந்த சில ஆட்சிகளில் அவங்க மீது தடியடி நடத்தப்பட்டதெல்லாம் பேப்பரில் படிச்சுட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கே ஓடுறோன்னே தெரியாத ஒருத்தர் மீது தடியடி நடத்தப்படுவதுங்கிறது மிக மிக கொடுமையானது. அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போது குறிப்பிட்ட அந்த பிரிவுக்காவது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை முழுமையாக பண்ணி கொடுக்கணுங்கிற அரசாங்கம் இதுவரைக்கும் இல்லைங்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்போது விஜய் அவர்கள்ட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை போகுதுங்கிறது அதை அவர் முக்கியமாக கையில் வச்சிருக்கிறாருங்கிறதே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பண்ணுவதற்கான நோக்கம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அந்த துறையும் என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நான் ஒரு முதல்வருக்கே நான் ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, மற்ற துறைகளை நீங்கள் சிறப்பாக கவனிங்க, இந்த பார்வையற்றவர்களுடைய பிரச்சனைகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அணுகி ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாதுன்னா அவங்களே வாய் திறந்து சொல்கிற அளவுக்கு இந்த அரசு அவங்களுக்கு செய்யணுங்கிறத என்னுடைய முதல் கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஓகே சார். இதில் குறிப்பாக இன்னும் பல துறைகள் வந்து பெண்டிங் இருக்குது சொல்கிறாங்க. வேளாண், வணிகம், அப்புறம் வந்து அறநிலைத்துறை. இதில் இன்னும் டிவிகே மெம்பர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொன்ன மாதிரி காங்கிரஸ் இல்லை மற்ற பிரிவு கட்சிக்காரங்களுக்கும் கொடுப்பாங்களா சார்? கட்டாயமாக கொடுத்து தான் நாங்கள் ஆகணும். வர்றவங்க எல்லாருமே வந்து பதவிக்காக தானே வராங்க. இதை வெறும் ஆதரவை கொடுத்துட்டு நான் வெளியில் நிற்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. அப்போ ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் இந்த வேலையை அவங்க செய்யணுங்கிறது கிடையாது. அப்போது அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், அதாவது அதிமுகவை ரெண்டாக பிளந்து அதில் ஒரு பிரிவு இங்கே வருது. இப்போ அவங்க வந்து 9 மினிஸ்ட்ரி கேட்குற மாதிரிலாம் தகவல்கள் வருது. அப்புறம் இந்த பக்கம் காங்கிரஸில் 2 எம்எல்ஏக்களை கட்டாயமாக மந்திரி ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு இவங்க மந்திரி பதவி கொடுத்தாகணும். அப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற துறைகள் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்களை இப்போ கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் அது சாதாரணமான சந்திப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, கமல்ஹாசனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பண்பாளர். இப்போ அரசியல் ஒரு புறம் இருந்தால் கூட ஒரு முதல்வர், அதுவும் நம் துறையிலிருந்து வந்திருக்கிறாரு, அவரை நாம் வந்து வாழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லாமல் அங்கே போயிருக்க மாட்டார். இன்னொன்று தனிப்பட்ட ஆதாயங்கள்ங்கிறது அவருக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இன்னொன்று அவர் இன்றைக்கி இருக்கிற உயரத்திற்கு அவர் பார்க்காத சாதனைகளே கிடையாது. அப்படி புதுசாக ஒரு கோரிக்கையை வச்சு எனக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமையிலே அவர் இல்லை. அப்போ முழுக்க மனதார போய் அவர் வந்து வாழ்த்திருக்கிறார். அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. அதற்கப்புறம் இந்த திரைத்துறைக்கு தேவையான சில கோரிக்கைகளை கொடுத்துருக்கேன்னு அவரே சொல்கிறார். அப்போ அந்த கோரிக்கைகள்லாம் என்னென்ன கோரிக்கைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அதையும் அவர் சொல்லியிருந்தாருன்னா நாம் சந்தோஷப்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இடம் கிடச்சிருக்கும். பட் அவர் சொல்லலை. கமலஹாசன் ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா அந்த கோரிக்கை கட்டாயமாக முக்கியமானதாக தான் இருக்கும். ஏதோ சும்மா லப்பசப்பையாக ஒரு காரணத்தை சொல்லி சார் இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுக்காக ஒரு கமலஹாசன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏதோ சில முக்கியமான கோரிக்கைகளை அவர் வைக்கிறாரு. கமல் அப்படி ஒரு கோரிக்கையை வைத்த பிறகு முதல்வர் விஜய் வந்து அதை கண்டுக்காமல் போகவும் மாட்டார். கட்டாயமாக திரைத்துறைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, வெயிட் பண்ணிப்பாங்க. ஓகே சார். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் இந்த திமுகவில் இருந்துட்டு இவர் வந்து விஜயை போய் சந்திச்சது அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போது கமலஹாசன் வந்து அரசியல்வாதியாக மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் சினிமாக்காரராக எத்தனை வருஷம் இருக்கார். அப்போ நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்போ இதில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது திரைத்துறையில் அதிக காலம் இருந்தவர்கள் இன்றைக்கி அரசியலுக்கு கொஞ்சம் காலம் ஆயிருக்கு வந்து, அவ்வளோதான். அப்போ யார் சீனியர்னு பார்த்தீங்கன்னா சினிமா தான் சீனியர். ஓகே. அப்போ அந்த ஒற்றுமையின் காரணமாக தான் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து அவர் அண்ணன் கூப்பிட்றதும் அவர் தம்பின்னு கூப்பிட்றதுமா ரொம்ப அது இயல்பான சந்திப்பாக இருந்திருக்கும்.
கட்டாயமாக இதெல்லாம் இதற்குள்ளே நீங்கள் அரசியல் பேசுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஓகே சார். இப்போ இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து டக்குன்னு அதிரடியாக பல உத்தரவு போட்டிருக்காரு. அதில் குறிப்பாக அந்த டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணது, 717 டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணியிருக்கதா பல பேர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் மாதிரி இருக்குது இல்லை சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக அவர் வந்ததுலேருந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து பல அரசுகள் டாஸ்மாகை ஒழிக்கிறோம் குறைக்கிறோம்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் கண்ணுக்கு எதிர மக்கள் பார்க்கும்போதே ஒரு வேலையை செய்கிறது இருக்குல்ல, அதை இப்போ தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வெறும் அறிவிப்போடு நிற்காம அது என்னாச்சுன்னு கேட்குறாரு. நான் வந்து சொன்னனே, எனக்கு அதோட ரிப்போர்ட்டை கொடுங்க, எத்தனை கடைகளை குறைச்சிங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் அவர் தினந்தோறும் கேட்குறாரு. ஸோ அதன் காரணமாக அதிகாரிகள் வந்து அமைதியெல்லாம் இருக்க முடியாது. அவங்க கட்டாயமாக என்ன செஞ்சாங்கங்கிறதுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்தாகணும். ஸோ அதெல்லாம் வந்து இது தொடரும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த அதிரடிகளை அவர் எல்லா துறைகள்லையும் செய்யணும். ஓகே சார். இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அவர் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதா. இது வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எல்லா முதல்வரும் பார்த்துருப்போ ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துருப்பாங்க, இவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியா சார்? இல்லை, அவர் சாப்பிட்ற அந்த காட்சி வந்து ஏஐயில் செய்யப்பட்டது. ஸோ அதனால் அது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு அரசு ஊழியர் எப்படி வேலை பார்ப்பாரோ அந்த மாதிரி தான் வேலை பார்க்குறாரு. 8 மணி நேரம் பார்க்குறது. ஆமாம், காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மதிய உணவையும் சேர்த்து எடுத்துகிட்டு வராரு, அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்துட்டு அழகாக வீட்டுக்கு போகிறாரு. இதற்கு முன்னாடி உள்ள முதல்வர்களுக்கும் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வந்திருக்கும். அல்லது வந்து அவங்க அங்கே இருக்கிற நேரத்தை குறைச்சிட்டு வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. பட்டு நான் ஸ்டாப்பாக இவ்வளோ நேரம் உட்காந்து அங்கே வேலை பார்த்ததுங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் இது தொடரணும். ஏன்னா எப்போவுமே நாம் ஒரு துறைக்கு புதுசாக வரும்பொழுது ஒரு ஆர்வ மிகுதியில் நிறையா ஒர்க் பண்ணுவோம். இது காலம் முழுக்க தொடர்ந்ததுன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேர் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு சின்சியராக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, நாம் ஏன் இவ்வளோ நாள் இவரை வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வராமல் இருந்தோங்கிற எண்ணத்தை முதல்ல மக்கள் மத்தியில் விதைக்கணும். நீங்கள் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 2 கட்சி இருந்துச்சு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு மும்முனை போட்டியாக அது மாறிடுச்சு. அப்போது உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக அழகாக வீரியமாக இருந்துருச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களை அசைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போது உங்களுடைய ஒர்க்கு ஒவ்வொரு நாளும் இன்னும் பலமாக இன்னும் வேகமாக போகணும். அதனுடைய முன்னெடுப்பு தான் இதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் இது கொஞ்சம் அழுத்து போயிடக்கூடாதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஓகே சார். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு சவாலாக எதிர்கட்சிகளும் அவங்க வேலைகளை மிக துரிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து பதிலுக்கு பதில் ஒரு விஷயங்கள் வந்து விமர்சனமாக அவங்களும் வச்சுட்டு வராங்க. எதிர்கட்சியோட இந்த செயல்பாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் எப்போவுமே எதிரி கட்சிகளாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவங்க இருக்காங்க. நாங்கள் எதிரி கட்சிகளாக இருக்க மாட்டோம்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எதிரி கட்சிகளாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அவர் பதவியில் உட்காந்து 3 நாள் கூட ஆகலை, 3 நாளில் 300 கேள்வி கேட்குறாங்க. அவரே சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் கட்டாயமாக நீங்கள் நினைக்கிறது நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஒரு 4 நாள் பொறுத்துக்க முடியல உங்களால். அவர் ஏதோ 6 மாதமாக எதுவுமே செய்யாமல் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி 3ஆவது நாளே பிரச்சனைகளை கிளப்புறாங்க. நீங்கள் அந்த திட்டத்துக்கு இன்னும் பணத்தை போடல, இதுக்கு ஏன் பணத்தை போடல, மகளிர் உதவித்தொகை என்னாச்சு, 15ஆம் தேதி தான் அது போடணும், 12ஆம் தேதியே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, மகளிர் உதவித்தொகை என்னாச்சுன்ட்டு. கொஞ்சம் அமைதியாக இருங்க. 16ஆம் தேதி வரலன்னா 17ஆம் தேதி கேளுங்க இல்லையா? ஏன் 13ஆம் தேதியே கேட்குறீங்க, ஏன் 12ஆம் தேதியே கேட்குறீங்க? அது சரியா இல்லைல்ல. அப்போ என்னென்னா இவர் ஒரு செயல்படாத முதல்வர்னு மக்கள் மத்தியில் ஒரு ஒன்றை உருவாக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்படி ஏற்கனவே செய்த தவறுகள் தான் அவங்கள ஆட்சிக்கட்டிலேருந்து இறக்குச்சு. அந்த தவறுகளை திரும்ப செய்கிறாங்க. இப்போ இது வந்து சாதாரண பொதுமக்களுக்கே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்பா 15ஆம் தேதி தானப்பா போட போகிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், போட போகிறாரு, அதுக்குள்ளே ஏன் காத்துறீங்க கேட்குறாங்கல்ல. இப்போ 15ஆம் தேதி போட்டார், 2500 போடலனாலும் ஏற்கனவே போடப்பட்ட தொகையை நிறுத்தலை அவர். உடனே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கேட்டோம் அதனால தான் போட்டாருங்கிறாங்க. அப்போ இந்த ஏமாத்து வேலை இருக்குல்ல, இது மறுபடியும் மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அது இவங்களுக்கு தெரில. நம்ம சும்மா பேசுகிறோம், ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் அவகாசம் கொடுங்க, செய்யலைன்னா கேளுங்க, தப்பே இல்லை.
ஓகே சார். இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் நிற்க போறான்ற ஒரு கேள்வி தான் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. அதில் குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் நிற்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இது உண்மையா சார்? தெரியல. நிற்கணும்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் விரும்புகிறாங்க. அவர் நிற்பாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ திருச்சி கிழக்கில் அவர் நிற்கிறாருன்னு வைங்களேன். ஏற்கனவே தாவேக்கா வென்ற தொகுதி அது. ஆமாம். இப்போ விஜய்க்கு வந்து தொகுதி முழுக்க 234 தொகுதியும் சுற்றணுங்கிற நெசசிட்டி இல்லை. திருச்சி கிழக்கு மட்டும்தான். 4 நாள் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா மொத்த ஓட்டையும் அழுட்டு வந்துடுவார். அப்போ மீண்டும் ரிஸ்க் எடுப்பதுங்கிறது முன்னாள் முதல்வருக்கு சரியில்லை. இப்போ அவர் ஒருவேளை போய் 2வது முறையும் தோத்துட்டாருன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். இப்போ அவருடைய தோல்வியே எதிர்கட்சிக்காரர்களே வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. அப்போ 2வது முறையும் அவர் தோற்றாருன்னா அது ஒரு சிக்கலாகும். அதனால் திமுக பெல்ட் எங்கேயாவது இடைத்தேர்தல் வந்து நின்றுச்சுன்னா அதில் ஒரு ஒர்த்து இருக்குது. அது சரியாகவும் இருக்கும். இப்போ தான் விஜய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். மறுபடியும் அங்கே போய் நின்று ஒரு தோல்வி கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், ஜெயிச்சுட்டா ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு தோல்வி கிடச்சிதுன்னா அது இன்னும் அவருடைய மரியாதையை கொஞ்சம் குறைக்கும். அதை அவர் தவிர்ப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே. இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் எந்த அளவுக்கு சவாலாக இருக்க போகுது சார் முதல்வர் விஜய் அவர்களுக்கு? குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை கூட 2500 ரூபா கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய சவால்கள்லாம் எப்படி மேற்கொள்ள போகிறாங்க? இல்லை, அதற்கான பரிசீலனையில் தான் இருக்காங்க அவங்க. இந்த 2500 ரூபா கொடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ பாருங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத அடுத்த மாதமே 2500 ரூபா ஒவ்வொரு மகளிருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரியே அந்த அவர் சொல்லப்பட்ட சலுகைகளில் மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான வேலைகளையும் அவர் சைமல்டேனியஸாக பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இங்கே ஆரம்பத்தில் வந்து உன்னால் முடியாது, நீ செய்ய மாட்ட, உனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல தான் அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எப்படியா சொல்கிறீங்க, பண்ணுறேன் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்க சொல்ல இன்னும் ஸ்பீடாக அவர் இறங்குவார். கட்டாயமாக நடக்கும். இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஏன்னா இபிஎஸ் எதிர்த்து இவங்க எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம், சிவி சண்முகம் வந்து இந்த ரெண்டாக பிளந்து டிவிகே சைடு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே மோதல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குல்ல சார்? என்னதான் சார் நடக்குது அதிமுக? இல்லை, மோதல் கட்டாயமாக இருக்குங்க. அது ஒரு பெரிய உள்கட்சி விவகாரமாக இருக்குது. இன்னொன்று, அதிமுக அப்படி 2ஆக உடையும்னு எடப்பாடி பழனிசாமி கூட நினச்சிருக்க மாட்டார். இவர் திடீர்னு அதுலேருந்து ஒரு பாதி வந்து வெளியில் வருது, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்குதுன்னா அதற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கார். எங்கே பிரச்சனை வந்ததுன்னு பார்க்கணும். இவ்வளவு காலம் எதிரெதிர் அணியில் இருந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு இருந்த 2 கட்சிகள் விஜய் வந்துட்டாரேங்கிறதுக்காக ஒன்றா கூட்டணி அமைக்க நினைக்கும் பொழுது அதை யார் ஒத்துப்பாங்க? ஒரு தீவிரமான எம்ஜிஆர் பக்தன் யாருமே ஒத்துக்க மாட்டான். அப்போ அங்கே இருக்கிற சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. இது எப்படிங்க? நம்ம இவ்வளோ காலம் அவங்க எதிர்த்துட்டு இருந்தோம், திடீர்னு அவங்க தோளில் கையை போட்டுக்கிட்டு எப்படி மக்களை போய் பார்ப்பீங்க? மக்கள் காரித்து போக மாட்டாங்களான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னு இபிஎஸ் மறுக்கிறாரு, திமுக மறுக்குது. ஆனாலும் திருமாவளவன் போன்றவர்கள் அப்படி ஒன்று நடந்துன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு, ஒரு ஏற்பாடு நடந்ததுன்னு சொல்லாத அரசியல் தலைவர்கள் வேற யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுதான் சார் காரணமா? அதுதான் அடிப்படை காரணம். நீங்கள் தீவிரமான எம்ஜிஆர் விசுவாசி கலைஞரை ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்க மாட்டான். அதுதான் உண்மை. அப்போ ஏதோ ஒரு வகையில் அது கள்ள கூட்டணியாக கூட இருக்கட்டும், அது எப்படி அவங்க மனசு முதல்ல ஏற்றுக்கும்? அங்கே ஆரம்பிக்குது இந்த பிளவு. அதுக்கப்புறம் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு வந்துடுச்சு. மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஒரு கட்சியாக அது மாறி போச்சு. அப்போ இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னன்னா அங்கே இருக்கிறவங்க யோசிப்பாங்கல்ல. அப்போ எதிர்காலம் பலமாக இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி நாம் நகர்வது தான் சரியாக இருக்குங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்போ இங்கேருந்து கிளம்பி இங்கே வராங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வராங்க. இது வந்து இங்கே வந்து அமைச்சர்களாக மாறி அவங்களும் மக்களுக்கு நல்லது நிறையா செஞ்சு ஒரு நல்ல பேர் எடுக்கும் பொழுது, அல்லது சொல்ல முடியாது அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஏதாவது அவங்க பதவி நீக்கம் பண்ணி இவங்க மறுபடி தேர்தலில் நின்று தாவேக்காவில் சேர்ந்து தேர்தலில் நின்று வந்தாங்கன்னு வைங்க, அது வேறொரு புரட்சியாக மாறும். அப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அதிமுகவை பொறுத்தளவுக்கு எதிர்காலம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிடுது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க, இடையில வந்து அவங்களோட மீட்டிங்கில் மாதத்தில் வந்து ஆட்சி வந்து கவிழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 பேரோட சந்திப்பை பார்த்துருப்போம். அந்த சந்திப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆட்சி கவிழும்னு நான் நம்பலை. என்ன காரணம்னா, இப்போ அவருக்கு வளமான கூட்டணி வந்துருச்சு. இப்போ அவருடைய பலம்ங்கிறது சட்டமன்றத்தில் 144 இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு அவங்க பதவி கொடுத்துட்றாங்க. அப்போ காங்கிரஸ் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வெளியேறினா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் வெளியேறலாம். அது வந்து எண்ணிக்கை 6 தான்.
இப்போ 144ல் 6 போச்சுன்னா கூட 138 இருக்குது. அப்போ அந்த ஆட்சியை எப்படி கவிழ்க்க முடியும்? ஸோ அதனால் பெரும்பாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அவங்க ஆசைப்படுறாங்க. இல்லை சார், மக்கள்கிட்ட அதிருப்தி உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ? மக்கள்கிட்ட அதிருப்தி வருவதற்கான வேலையை இவங்க பண்ணால் தானே உண்டு. பட் இவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வைங்களேன். எளிமையாக இருக்காங்க, ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. இப்போ முதலமைச்சரே என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னு ஆட்டம் போட்டிங்கன்னா இப்போவே அரெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. அப்போ இந்த நடவடிக்கை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் செயல்லையும் காமிச்சாருன்னு வைங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிளம்புற கட்சிக்காரங்க அடங்கிடுவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கல்ல, கரை வெட்டி கட்டிக்கிட்டு யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னாங்க. அவங்க இருந்த அந்த 5 வருஷமும் யாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரெக்கமெண்டேஷனுக்கே போகல. ஸோ அப்படி ஒரு வேலையெல்லாம் இவர் முதல்வர் பண்ணாருன்னா இந்த கட்சிக்காரர்களே ஈஸியாக அடைக்கிடலாம். அப்போ மக்கள்கிட்ட ஏன் கெட்ட பேர் வரப்போகுது இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வைங்க, ஏன் கெட்ட பேர் வரப்போகுது? அதனால் எதிர்க்கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அரசுக்கு ஏதாவது கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக சில குழப்பங்களை அங்கங்கே ஏற்படுத்துவாங்க. அதை முறியடிச்சிட்டா போதும். அதை முறியடிப்பதற்கான கெப்பாசிட்டி இவங்களுக்கு வேணும், அது தானாக வந்துடும். ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.